ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவை பார்க்கலாம் வாங்க. மதி சுரேஷும் 2 பேருமே வந்து போகிறாங்க. அதாவது மதியை வந்து இன்டர்வியூக்கு சுரேஷ் தான் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா பைக்கில் போயிட்டு இருக்கும்போது, இங்கே பாரு கண்டிப்பாக இந்த இன்டர்வியூவில் நீ செலக்ட் ஆகிடுவேன்றாங்க. நீ தேவையில்லாமல் கவலைப்படாதுன்றாங்க. உண்மையிலே மாமா தான் இதை பண்ணாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சுன்றாங்க. நான் மாமாவை எவ்வளோ நம்புற மாதிரி, ஆனால் மாமா ஏன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. தேவையில்லாத விஷயத்தில் இன்வால்வ் ஆகாதீங்கன்னு சொல்கிறேன். ஆனால் அப்பயுமே மாமா கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்படி பண்ணி வச்சுட்டாங்க, என்னை மன்னிச்சிரு அப்படின்றாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல, உங்களுக்கும் உங்கள் மாமா பண்ண விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்லைல்ல, அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக மன்னிப்பு அது இதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. சரி, ஆல் தி பெஸ்ட் மதி, நான் ஈவினிங் வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு போயிடுறேன்றாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்புறம் மதியமே போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து மலர் வந்து இது மாதிரி சுரேஷ் வந்து மதிய கூட்டிட்டு போனதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாங்க. என்னால நம்பவே முடியல மலருன்றாங்க. சுரேஷும் மதியமா இப்ப பைக்ல போனதுன்றாங்க. ஏன் அதை நம்ப முடியல? பின்ன எப்ப பார்த்தாலும் 2 பேரும் எலியும் பொண்ணுமா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்ப என்னடனா 2 பேரும் வண்டியில ஒன்னால போறாங்கன்றாங்க. என்னாலே நம்ப முடியல, அவ்வளவு ஆச்சரியமாலாம் இருக்கு அவங்கள பார்க்கும் போதுன்றாங்க. அத்தை, அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, சண்டை போட்டுட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களான்றாங்க. நான் போய் அப்படி நினைப்பேனா சொல்லுன்றாங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா ஒன்னா இருக்கணும்ன்றதான் என்னுடைய ஆசையும் கூடன்றாங்க. அவங்க இப்படி இருக்கிறது தான் எனக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. அவ்வளோதானே, அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்றாங்க. அவங்க சந்தோஷமா இருக்காங்க, விடுங்க அத்தை அப்படின்ட்டு மலர் பாட்டுக்கு போறாங்க. நம்ப முடியல, அந்த மதி எப்படி இப்படி மாறுறானே தெரிய மாட்டேங்குது, இப்படியும் இருக்கா அப்படியும் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் அவங்க பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருக்காங்க ராஜலட்சுமி. அதுக்கப்புறம் மதி வந்து இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுறாங்க. சுரேஷ் சொன்ன மாதிரி பயங்கர ஹாப்பி. முதல்ல சுரேஷ்க்கு தான் கால் பண்றாங்க. இன்டர்வியூல நான் செலக்ட் ஆயிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் நீங்க சொன்னதுனாலன்றாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல, சரி நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னுவாங்க. சரி ஓகேன்றாங்க. மதிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆனதுனால. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.